நீங்கள் ஒரு என்ஆர்ஐயாக இருந்து டாலர், பவுண்ட், யூரோஸ் அந்த மாதிரி ஏர்ன் பண்ணுறீங்க. அதை இந்தியாவில் வந்து டெபாசிட் பண்ணி ஃபாரின் கரன்சிலே இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு வந்து ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா FCNR அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் இருக்குது. அதாவது ஃபாரின் கரன்சி நான் ரெசிடென்ட் டெபாசிட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எதர் என்ஆர்ஐ இல்லைன்னா எலிஜிபிள் OCI வந்து நீங்கள் ஃபாரினில் இருக்கக்கூடிய அந்த உங்களோட இன்கமை நீங்கள் அதே கரன்சியில் உங்களால் டெபாசிட் பண்ண முடியும். ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் டாலரில் ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா டாலர்லேயே உங்களால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாலர்லேயே ஏர்ன் பண்ணுவீங்க. ஸோ முழுக்கவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளக்சுவேஷன் ரிஸ்க் அப்படிங்கிறதே இருக்காது. இன்னும் நீங்கள் முக்கியமாக என்ன கவனிக்கணும் அப்படின்னா, இந்த FCNR அப்படிங்கிறது வந்து ஒரு டேர்ம் டெபாசிட், அதாவது மினிமம் பீரியடுக்கு நீங்கள் ஹோல்ட் பண்ணியிருக்கணும். ஸோ ஒரு சில பேங்க்ஸ் வந்து மினிமம் 1 இயர்லேருந்து 5 இயர்ஸ் வரைக்குமே வந்து இந்த ஹோல்டிங் பீரியட் இருக்குது. ஸோ இந்த ஹோல்டிங் பீரியடில் நான் ஏர்ன் பண்ணுற இன்ட்ரெஸ்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்தியாவில் டேக்ஸ் கிடையாது. இது மட்டும் இல்லாமல் இந்த FCNR அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய பிரின்சிபல் அண்ட் இன்ட்ரெஸ்ட்டை வந்து ஈஸியாக நீங்கள் ஃபாரினுக்கு ரீபேட்ரேட் பண்ணலாம். ப்ரொவைடட் ப்ரிமேச்சர் விட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த அக்கௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்காது. ஸோ இதெல்லாம் கவனத்தில் வச்சுட்டு NRIs நீங்கள் உங்களோட FCNR டெபாசிட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். இது போல் டேக்ஸ் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் ரிகார்டிங்கான ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு ஸ்டே சப்ஸ்கிரைப் வித் டாக்ஸ் வித் சூர்யா.